முன்பு நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட உரிமைகளையும் கல்வியையும் நீதி கட்சி தலைவரும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் கடும் போராட்டங்களுக்கு பிறகு பல உயிர் தியாகங்களுக்கு பிறகு மீட்டெடுக்கப்பட்ட உரிமைகளை இன்று பல்வேறு கோணங்களிலும் பல்வேறு சட்டங்களாலும் நம்மிடம் இருந்து அதை பறிக்க நினைக்கும் பாசிச பாஜகவையும் அதற்கு அடிநாதமாக இருக்கும் சனாதனத்தையும் சமகாலத்தில் எதிர்த்து நிற்கிற தலைவன் யாரும் இல்லாத காரணத்தினால் சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கர்ஜித்தார் அல்லவா அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவருக்குத்தான் இன்று பிறந்த நாள் விழா. உங்களுக்கு மனதில் ஒன்று தோன்றலாம், இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் இவருக்கு பிறந்த நாள் விழாவா என்று. இது ஒரு காரணம் அல்ல, இது 1000 ஆண்டுகால போராட்டம். ஏன் இந்த சனாதனம் என்ன செய்தது, இதை நீங்கள் நிச்சயம் உணர வேண்டும். இது உங்களுக்கு தெரியலனா சனாதனம் ஏன் பேசுறாங்க, எதுக்கு சனாதனம் ஒழிக்கணும்னு அண்ணன் தேர்தல் நேரத்துல சொன்னார் இந்த வார்த்தையை. மறுநாள் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, நீங்க சனாதன ஒழிப்புன்னு சொன்னீங்களே, இதனால உங்க வாக்கு பாதிக்கப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அண்ணன் அவர்கள் கொள்கை பிடிப்போடு இருந்ததன் காரணத்தினால் நான் எதுவும் தப்பா சொல்லல, சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். ஏன்னா எதனால சொன்னாரு, நம்ம தமிழக மக்கள் மீது இருக்கின்ற நம்பிக்கையினால. தமிழக மக்கள் தெளிவானவர்கள், இந்துத்துவா கோட்பாடு எது, இறை நம்பிக்கை எது என்ற பிரிவை நன்கு அறிந்தவர்கள். ஆகவே தான் அண்ணன் உதயநிதி அவர்கள் சொன்னார் சனாதனம் ஒழிக்கப்பட வேண்டியது என்று. இதெல்லாம் போய் வடநாட்டுல சொல்ல முடியாது. அவனுங்க அப்படியே ஒரு மாய பிம்பத்தை கிரியேட் பண்ணிடுவாங்க. எப்படின்னா, இவங்க இந்துக்கு எதிரானவர்கள், இந்துத்துவா கோட்பாட்டின் தந்தை என்று சொல்லப்படுகிற சாவர்கரே கூட அதுல தெளிவா இருந்தாரு. என்ன சொல்றாரு, சனாதனம் என்பது ஒரு பாகுபாடு நிறைந்தது. அவர் இந்துத்துவா நூல் எழுதியிருக்காரு, அதுல தெளிவா சொல்லியிருக்காரு, சனாதனம் என்பது அது ஒரு கோட்பாடு, ஜாதி மத கோட்பாடு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா இறை நம்பிக்கை என்பது, இந்து மதம் என்பது இறை நம்பிக்கை சார்ந்தது. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த பாசிச பாஜக அரசியலுக்காகவும் ஓட்டு வாங்கறதுக்காகவும் சனாதனத்தையும் இந்து கொள்கையும் ஒன்னா சேர்த்து உங்களை எல்லாம் ஏமாத்த முயற்சிக்குது. ஏன் சனாதனம் ஒழிக்கணும்னு சொன்னலையா, ஏன் ஒழிக்கணும்னு சொல்றேன் கேளுங்க. சனாதனம் ஏன் ஒழிக்க, சிறப்பால் ஒரு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இருக்கிறான் என்பது சனாதனம். பெண்ணுக்கு கல்வி உரிமையை, சொத்துரிமையை, திருமண உரிமையை தராதது சனாதனம். இந்த சாதியில் பிறந்தவன் இந்த வேலையைத்தான் செய்ய வேண்டும் என்பது அழுத்தமாக சொல்வது சனாதனம். திராவிடர்களாகிய நம்மை கோவில் இருக்கும் தெருக்களில் கூட அனுமதிக்காதது சனாதனம். இப்படி மனித இனத்திற்கு எதிரான சனாதனத்தை ஒழிப்பேன் என்று கர்ஜித்தார் அல்லவா அண்ணன் உதயநிதி அவர்கள். அவருக்குத்தான் பிறந்த நாள் விழா. ஒரு வாரத்துக்கு முன்பு அண்ணாமலை அவர்கள் கோவையில ஒரு நிகழ்ச்சியில பேசுறாரு. வாய்ஸ் ஆஃப் கோவை என்ற நிகழ்ச்சியில லண்டன் போய் படிச்சுட்டு வந்துட்டாரு. சரி, ஏதோ நல்லா தெளிவா இருப்பாருன்னு நினைச்சோம். ஆனா அவர் தற்குறிதான்றது திருப்பி நிரூபிச்சுட்டே தான் இருக்காரு. அதுல சொல்றாருன்னா தெரியுங்களா, வர வர அரசியல்ல தற்குறிகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகுது. இவரு ஒரு லண்டன் போய் படிச்சுட்டு வந்த இவரு ஒரு தற்குறி. அண்ணா பேரில் கட்சியை வைத்துக் கொண்டு எதற்காக கட்சியை ஆரம்பித்தோம் என்றே தெரியாமல் கொல்லைப்புறம் வழியாக பதவியை பிடித்து விட்டு அந்த கட்சியையும் கைப்பற்றி விட்டு இன்னொருத்தர் திரிகிறார், எடப்பாடி பழனிசாமின்னு. அவர் 2வது தற்குறி. 3வது புது நடிகர்கள். இதெல்லாம் எந்த கேட்டகரியில சேர்க்கறதுன்னு தெரியல, அது ஒரு தற்குறி. அது இறுதியா வர இருங்க. அவருக்கு முதல்ல இவரு அண்ணாமலை சொல்றாரு, என்ன தெரியுங்களா சொல்றாரு, இந்திய மோடி அரசாங்கம் 48 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுதான். அதுல மோடி அவர்கள் சிறப்பான கட்டமைப்பு ஏற்படுத்தி வச்சிருக்காராம். உட்கட்டமைப்பில் சிறப்பாக இருக்கான், பெண்கள் முன்னேற்றத்தில் சிறப்பாக இருக்காங்களாம், கல்வியில சிறப்பா இருக்காங்களாம், மருத்துவ கட்டமைப்புல சிறப்பா இருக்காங்களாம். ஆனா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 3 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுறாராம். இதுல எதுவுமே சிறப்பா இல்லையா. சரி சொல்லிட்டீங்க, நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிறதுக்கெல்லாம் முடியாது. ஆனா சொன்ன நீங்க ஒரு படிச்சா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், நீங்க ஐபிஎஸ் ஃபெயிலியர் ஆனதுனால தான் இங்கேயே இருக்கிறீங்க. அது முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஒரு தரவுகளை தரும்போது புள்ளி விவரங்களோட தரணும். ஏன் இப்ப தற்குறின்னு சொல்றேன் தெரியுங்களா, இந்த புள்ளி விவரம் இல்லாம பொதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த புள்ளி விவரம் இல்லாம நான் பேசுறேன்னா அந்த 3 தற்குறி கூட 4வது தற்குறியா நானும் சேர்ந்துருவேன். அதனால புள்ளி விவரத்தை சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நாட்டினுடைய உட்கட்டமைப்பு என்பது ஒரு உணவு, அவங்களுடைய இருப்பிடம், பிளஸ் அவங்களுக்கு தொழில், குடிநீர், இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு உட்கட்டமைப்புல வரும். சரி, உணவுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா குஜராத்துடைய மாடல்ல சொல்றேன் பாருங்க. இது இன்னைக்கு இருக்க நிலைமை, ரொம்ப நாள் 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க நிலைமை இல்ல. இன்னைக்கு குஜராத்துடைய நிலைமை 3 வேளை உணவு சாப்பிடுவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா, 52% தான்.
அதாவது 100 பேர்ல 52 பேர் மட்டும்தான் ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு சாப்பிடுறாங்க. மீதி 48 பேர் 3 வேளை உணவு சாப்பிடுறது இல்ல, ஒரு வேளையோ 2 வேளையோ தான் சாப்பிடுறாங்க. இன்னைக்கு குஜராத்தோடைய நிலைமை. மகாராஷ்டிரா பினான்ஸ் கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க, அதாவது இந்திய பொருளாதாரத்தின் தலைநகரம். அங்க வந்து இந்தியாவுன்னு இருக்க அத்தனை தொழில்களும் அத்தனை வருமானமும் அங்கதான் இருக்கு. அங்க நிதி பற்றாக்குறையெல்லாம் எதுவும் கிடையாது, நல்ல நிதி, பொருளாதாரத்துல முதன்மை மாநிலம். ஆனா அங்க எவ்வளவு பேர் தெரியுங்களா 3 வேளை உணவு சாப்பிடுறவங்களுடைய எண்ணிக்கை இதை விட 2% கூட, 54% தான். 46 பேர், 146 பேர் அங்க 3 வேளை உணவு சாப்பிடுறது இல்ல. ஏன் இந்த நிலைமை? ஏன் அவங்க நல்லா தானே, அவங்களுக்கு பொருளாதாரம் நல்ல நிலைமையில இருக்காங்க, ஏன் இந்த நிலைமை? நல்ல தலைவன் அவங்க கிட்ட இல்ல. தொடர்ந்து அங்கேயும் பாஜக ஆட்சி தான். அதனாலதான் எவ்வளவுதான் பணம் வந்தாலும் நிர்வாக திறன் இருக்கணும். நம்ம மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசிடம் இருந்து என்னதான் நிதி வரலனாலும் எந்த அளவுக்கு அந்த மேனேஜ்மெண்ட், அதாவது நிர்வாக கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கிறதுனாலதான் மகளிருக்கு உரிமை தொகையும் கொடுக்க முடியுது. அரசுடைமையாக்கப்பட்ட 1971 அதாவது ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு மேல இருக்கிற துறைகள் எல்லாம் அப்போ துறைகள் எல்லாம் போக்குவரத்து துறை அரசுடைமையாக்குறாங்க. அன்னில இருந்து இன்னி வரைக்கும் நம்ம டாடா கிட்ட திருப்பி கொடுத்தாங்க பாருங்க, ஒன்றிய அரசு நடத்த முடியலன்னு சொல்லி, அப்படிலாம் கொடுக்கல. இன்னி வரைக்கும் மகளிர் விடியல் பயணம், மாணவ மாணவிகளுக்கான இலவச பஸ் பாஸ், மாற்றுத்திறனாளிகள் பயணம், திருநங்கைகள் பயணம்னு இவர்கள் அனைவருக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவையை வழங்கி இன்றளவும் போக்குவரத்து துறையை திறம்பட கையாண்டு பண்ணி கொண்டு இருப்பது நம்ம மாண்புமிகு திராவிட மாடல் நாயகர் அவர்கள். இவர் சொல்லிட்டாரு சரி உணவுலன்னு சொல்லிட்டு, அடுத்தது வாங்க இந்தியா. இன்னொரு இருக்கு பாருங்க, இந்தியாவிலே உலக ஒரு 127 நாடு பட்டியலிடுறாங்க. அதுல இந்தியா பட்டினி குறியீட்டுல எத்தனாவது இடத்துல இருக்கு தெரியுங்களா? 105வது இடத்துல இருக்கு. ஆனால் 3 வேளை உணவு சாப்பிடுவர்கள் எண்ணிக்கை இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் மட்டும்தான் 99%. யாருன்னா 3 வேளை உணவு சாப்பிடாம இருக்கீங்களா? வேலையினால சாப்பிடாம இருப்பீங்க, வேலை பலு, நான் இந்த நேரத்துக்கு சாப்பிட முடியல. ஆனா சாப்பிட முடியாத நிலை இருக்கிறதா? அதுதான் ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய திறமையான இது நம்ம நேத்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நடந்துடல. இது ஒரு 50 ஆண்டு கால போராட்டம். சுதந்திர இந்தியாவுக்கு அப்புறம் பொது தேர்தல்களுக்கு அப்புறம் நம்மளும் குஜராத், பீகார், உத்தரப்பிரதேசம் இவங்கள விட கீழ்நிலையில இருந்தோம். வறுமையின் கோட்டில் 60% இருந்தோம். நம்ம 60 பேர் தான் அதாவது 60 பேர் சாப்பிட மாட்டாங்க, 40 பேரால் தான், அதான் நில உடைமைதாரர்களால மட்டும்தான் 3 வேளை உணவு உண்ண முடியும். அந்த நிலைமையில தான் இருக்கும். ஆனா அதை படிப்படியாக மாற்றி 1974 தமிழ்நாடு வாணிப கழகம் என்று ஆரம்பித்து 500 கடைகளில் ஆரம்பித்தார் நியாய விலைக்கடையை மாண்புமிகு டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு அந்த கடைகளுடைய எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 35,000. இது மாதிரி படிப்படியான முன்னேற்றங்களால்தான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டு மக்கள் 3 வேளை உணவு உண்ணுகிறார்கள். சரி உணவு உண்றாங்க, ஆனா இதுக்கு அடிப்படையா இதை மட்டும் நம்ம கொடுத்துட முடியுமா? இது கூட என்ன தெரியுமா சொல்லுவாங்க ஒன்றிய அரசு, நாங்க தான் அதுக்கான பொருள் சப்ளை பண்றோம்னு சொல்லிட்டு. மொத்தம் நம்ம கிட்ட இருக்கிறது 2.25 கோடி ரேஷன் கார்டு, அதுல 1 கோடிக்கு தான் அவங்க தராங்க, மீதி 1.25 கோடிக்கு நம்ம மாநில அரசு தான் நிதி செலவு பண்ணுது. இது அவங்களால எந்த பெருமையும் சொல்லிக்க முடியாது. நாளைக்கு வேற எங்கன்னா ஒரு கூட்டத்துல கூட இதை பார்த்துட்டு சொல்லுவாங்க இந்த நிதியை நாங்க தான் தரோம்னு சொல்லிட்டு. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 கோடி பேருக்கு தான் அவங்க தராங்க. 1 கோடி பேர் சாப்பிட்டா போதுமா? மீதி 1.25 கோடி பேர் சாப்பிட தேவையில்லையா? இருக்கிற அத்தனை பேருக்கும் சேர்த்து எல்லோருக்கும் எல்லாம் என்கிற அடிப்படையில் செயல்படுவதுதான் நமது திராவிட மாடல். சரி, இதுக்கப்புறம் அடுத்தது பெண்கள் முன்னேற்றம்னு வராரு. பெண்கள் முன்னேற்றத்துல வேற எந்த மாநிலத்துக்கு கூட நம்ம இணைப்படுத்தும் போது நம்ம தமிழ்நாடு கீழ்நிலையில இருக்கிறோம்னு சொல்லி அண்ணாமலையால நிரூபிக்க முடியுமா? நம்மளுடைய பெண்களுடைய முன்னேற்றம் எங்க இருந்து துவங்குது தெரியுமா? சொத்துரிமை தந்தாரு பாருங்க, பெண்களுக்கு ஆண்களுக்கு இணையாக. அது எங்க இருந்து துவங்குதுன்னு சொல்றேன் கேளுங்க. டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சட்டத்துறை அமைச்சராக இருக்கும் போது அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார், பெண்களுக்கு சொத்தில் சம உரிமை தர வேண்டும் என்று. ஆனால் அன்று அந்த சட்டம் தோற்கடிக்கப்படுகிறது ஆதிக்க சக்தியினர்களால். மீண்டும் அன்றைக்கு சொல்கிறார், நான் இந்த பதவியில் இருக்கிறதுக்கு வெட்கப்படுகிறேன் என்று சொல்கிறார். ஆனால் கூடவே ஒரு வார்த்தையை சேர்த்து பதிவு பண்றாரு, a day will come, a leader will come to execute this law. அதாவது என்ன சொல்றாருன்னா, ஒரு நாள் வரும், ஒரு தலைவன் வருவான் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. வந்தது அந்த நாள் மே 6, 1989 வந்தார் டாக்டர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள், நிறைவேற்றினார். ஆண்களை போல பெண்களுக்கும் சொத்தில் சம பங்கு உண்டு என்று.
இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் செய்யாத. அதன் பிறகு 15 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இந்தியா முழுவதுக்குமான இந்த சட்டம் அமலாச்சு, அதுவும் மன்மோகன் சிங் அவர்களின் ஆட்சி காலத்துல. ஆனால் 89லேயே இந்த சட்டத்தை நிறைவேற்றி அன்றே பெண்களுக்கான உரிமை வித்திட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இது மட்டுமல்ல, அடுத்தது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வராரு. அதாவது அதுல பாருங்க, நீங்களா நினைப்பீங்க இது என்ன அவர் பெண்கள் திருமணம் ஆகிறதுக்கு திருமண செலவு இல்லாம இந்த திட்டத்தை ஆரம்பிச்சிருப்பாரு அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனா அதை நல்லா உற்று கவனிக்கணும். அந்த திட்டத்துல ஒரு படிப்பை சேர்க்கிறாரு அவரு. 8ஆம் வகுப்பு படித்திருக்கும் பெண்களுக்கு திருமணத்தின் போது 5000 ரூபாய், அதாவது 18 வயது நிரம்பி இருந்தால் திருமணத்தின் போது 5000 வழங்கப்படும் என்று சொல்கிறார். அந்த 5000, சரி நீங்க 5000 சொல்லிட்டீங்க, அந்த 2 ஆண்டு காலத்துல ஏன் அவர் அந்த 8ஆம் வகுப்பு சேர்க்கிறார் தெரியுங்களா? அது வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் பெண்கள் படிச்சிருந்தாங்க. அப்ப இருக்கிற அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் சுப்புலட்சுமி அவர்கள் போய் சொல்றாரு அவர்கிட்ட, தலைவர் கலைஞர் அவர்கள்கிட்ட சொல்றாங்க, ஐயா ஆனா இது மாதிரி நீங்க 5வது வரைக்கும் தான் சொல்லிட்டீங்க, மன்னிக்கணும் 8வது வரைக்கும் தான் சொல்லிட்டீங்க, ஆனா நம்ம பெண்கள் 5வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாங்க, இப்போ வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் பொறுமா, இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல இதை தொட்டுடுவாங்க அப்படின்னு சொல்ற. அதே மாதிரி அந்த 89ல இருந்து 91 இந்த 2 ஆண்டு கால ஆட்சியில் 34,000 பெண்களுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டது. மீண்டும் அதிமுக ஆட்சி வந்தது, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள். இந்த திட்டத்தினுடைய நோக்கத்தையே அவங்க தெரிஞ்சுக்கல. இந்த திட்டம் எதுக்கு துவங்கப்பட்டது? பெண்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. அவங்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம் கிடையாது, இது பேர் மட்டும்தான் திருமண நிதி உதவி திட்டம். ஆனா பெண்களை எப்படியாவது படிக்க வைக்கணும்ன்றதுதான் கலைஞருடைய நோக்கம் இந்த திட்டத்துல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 91 முதல் 96 வரை 5 ஆண்டு கால ஆட்சியில என்னென்ன 21 வயசா மாத்திட்டாங்க. அரங்குகள்ல மண்டபத்துல நடத்தினா இந்த நிதி உதவி கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. இதனால அப்ப பயன்பெற்றவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? வெறும் 52,000 தான். மீண்டும் 96ல முத்தமிழர் டாக்டர் கலைஞர் ஆட்சிக்கு வராரு. அந்த 21 வயசை 18 வயசு ஆக்குறாரு. அப்படியே அந்த 5ஆவதா இருந்த பெண்கள்லாம் 8ஆம் வகுப்புக்கு தள்ளப்பட்டாங்க. காலத்தின் கட்டாயத்தினால அப்படியே வந்துட்டாங்க 8வது. அன்னைக்கு மாத்துறாரு, 8ஆம் வகுப்புன்றத 10ஆம் வகுப்பா மாத்தி அந்த நிதி உதவி திட்டத்தை 10,000 உயர்த்துகிறார். இப்போ அவருடைய மதிநுட்பம் பாருங்க. ஒரு படியின் உயர்த்தும் போதும் எந்த அளவிற்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சோம், ஓட்டுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதை அந்த ஒரு வருஷம் தான் அதை மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி தெரியுங்களா? தாலிக்கு தங்கன்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க. எத்தனை வருஷம்? லாஸ்ட் அதிமுக ஆட்சியில இருந்து போறதுக்கு 3 வருஷமா கொடுக்கல அதை. அதே மாதிரிதான் மடிக்கணினி திட்டமும் லாஸ்ட் 2 வருஷமா யாருக்கும் தரல. திருப்பி நம்ம ஆட்சிக்கு வந்துதான் அந்த மடிக்கணினி திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். இது போன்ற மீண்டும் அவர் அந்த 5 ஆண்டு காலத்துல 96 to 2001 இந்த 5 ஆண்டு காலத்துல இந்த திட்டத்தின் மூலியமா பயன்பெற்றவர்களின் எண்ணிக்கை 2,28,000. அதன் பிறகு 2001 இந்த திட்டத்தை முழுவதுமா சீர்குலைச்சிட்டாங்க. 2006 தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வரார். இந்த 10,000 என்பதை 15,000 உயர்த்துகிறார். 10ஆம் வகுப்பு என்பதை 12ஆம் வகுப்பாக உயர்த்தி உயர்கல்வி செல்கிற மாணவிகளுக்கு அடித்தளமிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த 5 வருஷத்துல இந்த திட்டத்துல பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் தெரியுங்களா? 4,64,000 பேர். ஒட்டு மொத்தத்துல இந்த ஒரே ஒரு திட்டத்தினால மட்டும் 7 லட்சம் பெண்கள் படிப்பறிவு பெற்றிருக்கிறாங்க. இதை விட ஒரு சிறப்பான திட்டம் இந்தியாவில வேறு மாநிலத்துல குஜராத் மாடல்ல காட்டிட முடியுமா அண்ணாமலை அவர்களால? அவர் சொல்றாரு பெண்கள் முன்னேற்றத்துல நம்ம ஒன்றும் செய்யலன்னு சொல்லிட்டு. 1990லேயே அரசு பணியிடங்கள்ல பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு தந்தாரு. 1996ல உள்ளாட்சி தேர்தலில் 33% இடஒதுக்கீடு தந்தாரு. இதெல்லாம் கலைஞர் செய்யறதுக்கு முன்னாடி வேறு எந்த ஒரு தலைவராவது பெண்களுக்கு உரிமையை வழங்கியிருக்கிறாரா என்பதை நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டும். இதன் பிறகு அவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? கல்வித்துறையில சொல்றாரு, நம்ம கல்வித்துறையில நம்ம உயர்ந்திருக்கும் நம்ம அடைந்திருக்கும் தூரத்தை இன்னும் அவங்க அடையணும்னா எவ்வளவு தூரம் இருக்குன்னு மட்டும் சொல்றேன் கேளுங்க. இன்னைக்கு பிஎம்சி நிதி திட்டத்துல கையெழுத்து போட சொல்றாரு. அதாவது மோடி அரசு அவங்களுடைய சனாதன கொள்கையை திணிக்கிறதுக்காக எவ்வளவு கொடுங்கோல் ஆட்சி மட்டும் பண்ணுவாங்கன்னு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், அதுதான் உதாரணம். பிஎம்சி பள்ளி திட்டம்னு இருக்கு. நமக்கு தர வேண்டிய நிதி பள்ளி கல்வித்துறைக்கு, எதுக்கு? ஏழை எளிய மாணவர்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு நிதி தரணும். கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் சேர்த்து 593 கோடி ரூபாய் தரணும் ஒன்றிய அரசு. இன்னி வரைக்கும் அந்த நிதியில 1 ரூபாய் கூட தரல. இது யாருக்கு போய் சேர வேண்டிய நிதி? மற்ற எந்த நிதினா கூட விடுங்க,
இது வந்து ஏழை எளியர் மாணவர்கள் படிக்கக்கூடிய அரசு பள்ளிக்கான நிதி. இந்த நிதியை தராமல், அதாவது நம்மளை எப்படியாவது சீர்குலைக்கணும், நம்ம தமிழ்நாட்டை அதுவும் எதுவுமே படிப்பறிவு இல்லாத மாநிலமா மாத்தணும்ன்றதுக்கான அடித்தளமா தானே தெரியுது இது. அவர் அடுத்தது ஒண்ணு சொல்றாரு, சரி இந்த திட்டத்தை நாங்க அந்த நிதியை விடுவிச்சிடுறோம், இதுக்கு நீங்க பிஎம்ஸ்ரீ பள்ளி திட்டத்துல கையெழுத்து போடுங்கன்னு சொல்றாரு. நம்ம முதலமைச்சர்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களாம் என்னன்னு தெரியாம அதுல கையெழுத்து போறதுக்கு. அந்த திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு பாருங்க, அது தேசிய கல்விக் கொள்கை, அதுல மும்மொழி கொள்கை இருக்கு. மும்மொழி கல்விக் கொள்கை எங்களுக்கு எதுக்கு? இருமொழி கொள்கையில் இருமொழி கொள்கையில் நாங்கள் அடைந்திருக்கும் தூரத்தை இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் அடைந்தது கிடையாது. ஏன் நீங்க கேட்கலாம், சரி அவங்க சொல்ற மாதிரி மும்மொழி கொள்கையை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஏத்துக்கிட்டு நீங்க அந்த நிதியை பெற்றுக்க வேண்டியதானே. இந்திய படிக்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அண்ணா சொன்னது முதல் கொண்டு இன்னி வரைக்கும் அதான் உண்மை. இந்தியில எந்த ஒரு அறிவியல் ஆய்வு கட்டுரைகளும் கிடையாது. இந்திய படிக்கிறதுனால நம்மளுக்கு எந்த வித பிரயோஜனமும் கிடையாது. அது உங்களுக்கு நமக்கு நிகழ்காலத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதாவது அவங்க இந்தி எவ்வளவு மோசமானன்னு சொல்றேன் கேளுங்க. அது தேவையில்லாத ஒரு லாங்குவேஜ். ஏன்னா ஆங்கிலத்துல மட்டும்தான் உலக நாடுகள் அனைத்தும் ஏற்றுக்கொண்ட ஒரே மொழி ஆங்கிலம் மட்டும்தான். அறிவியல் கட்டுரைகளும் பல அறிவியல் நுட்பமான நுணுக்கங்களான விஷயங்களும் ஆங்கிலத்தை மட்டும்தான் இருக்கு, தவிர்த்து இந்தியில கிடையாது. இந்தியில வெறும் கட்டுக்கதைகள் மட்டும்தான் இருக்கு. அவங்க சொல்றாங்க இல்லைங்களா, இந்த பிஎம்சி நிதி திட்டத்துல கையெழுத்து போடுங்க, போட்டீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வி சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை இந்திய அளவுல 27% இருக்கு. இன்னும் 30 வருஷம் கழிச்சு அது 50% மாறிடுமா? அட முட்டா பசங்களா, தமிழ்நாட்டுடைய இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு உயர்கல்வியில் சேருகின்ற மாணவர்களின் சதவிகிதம் 47% இன்னைக்கு இருக்கிறோம். இன்னும் 30 ஆண்டு காலம் கழிச்சுதான் இந்த நிலைமைக்கு அவங்க வருவாங்களாம். நம்ம எங்க தெரியுமா இருப்போம்? இன்னும் 30 ஆண்டு காலம் திராவிட மாடல் தான் நம்மை ஆள போகிறது. இந்த 30 ஆண்டு காலம் கழித்து நாம் 100% இருப்போம். அப்பதான் இந்திய அளவுல அவங்க 50% வருவாங்களாம். அப்போ எந்த அளவிற்கு பின்தங்கி இருக்காங்கன்னு பாருங்க. அண்ணாமலை அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லும் போது ஒரு புள்ளி விவரங்களை வெளியிடணும். சரி, நாங்க குஜராத் மாடலை ஏத்துக்கணும்னு சொல்றீங்க. குஜராத் மாடலை ஏத்துக்கணும்னா நீங்க படிப்புல எங்க இருக்கிறீங்க, மருத்துவர்கள் எவ்வளவு வச்சிருக்கீங்க, உங்க உட்கட்டமைப்பு எவ்வளவு இருக்குது, நீங்க உணவு பாதுகாப்புல எவ்வளவு இருக்கிறீங்கன்னு. இது நான் இப்ப சொன்ன லிஸ்ட்ல ஒரே ஒரு லிஸ்ட்ல கூட குஜராத் கிடையாது. இன்னைக்கு முரசொலியில வந்திருக்கு. என்ன தெரியுங்களா? வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்களின் எண்ணிக்கையில் முதன்மை மாநிலமாக இருப்பது குஜராத். அதிகமான பேர் வறுமை கோட்டுக்கு கீழே போறாங்களாம். இது எவ்வளவு கேவலமான ஆச்சு. தொடர்ந்து 25 வருஷமா குஜராத்ல பிஜேபி தான் ஆளுது. அப்படி இருக்கும் போதும் இந்த நிலைமை. அந்த மக்கள்லாம் விழிப்புணர்வு இல்லாம இருக்கிறாங்க. விழிப்புணர்வு இருந்தா என்னைக்கோ அவங்கள துரத்தி இருப்பாங்க ஆட்சி கட்டுல விட்டு. அதன் பிறகு அவர் என்ன சொல்றாரு, மருத்துவத்துறை. சரி, மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டீங்க. மருத்துவத்துறையில உங்களுக்கு எந்த சர்டிபிகேட் வேணும்? ஒன்றிய அரசு சான்றிதழ் ஆகட்டும், உலக நாடுகள் சான்றிதழ் ஆகட்டும். ஒன்றிய அரசு நம்மளுக்கு இது வரைக்கும் மருத்துவத்துறைக்கு சொல்றேன் கேளுங்க. மருத்துவத்துறைக்கு ஒன்றிய அரசு இது வரைக்கும் நம்ம பெற்றிருக்கிற விருது சிறப்பான மருத்துவரைன்னு சொல்லிட்டு 614 விருது பெற்றிருக்கிறோம். அதுல 545 விருது நமது திராவிட மாடல் அரசு அமைந்ததுக்கு அப்புறம் தான் அந்த விருதையை பெற்றிருக்கிறோம். அதுக்கப்புறம் கர்ப்பிணி பெண்கள் மகப்பேறுகளுக்கான அறுவை சிகிச்சை தரம் உயர்த்துதல், அதாவது லேபர் ரூம் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் இனிஷியேட்டிவ், இந்த சான்றிதழ்ல இது வரைக்கும் 85 சான்றிதழ் வாங்கியிருக்கிறோம். அதுல 2021 அப்புறமா 55 சான்றிதழ்களை நம்ம பெற்று இருக்கிறோம். எதன் அடிப்படையிலையும் நம்ம மருத்துவத்துறையில கீழே இருக்கிறோம்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரி, நீங்க மருத்துவத்துறையில எந்த இடத்துல இருக்கிறீங்க? எய்ம்ஸ் போய் பாருங்க. அதாவது என்னைக்கு அடிக்கல் நாட்டினாங்களோ அந்த உதயநிதி அவர்கள் அந்த ஒரு செங்கலையும் எடுத்துட்டு வந்துட்டாரு. இப்பதான் சுற்றுச்சுவர் கட்டி முடிச்சிருக்கிறாங்களாம். அது வர ஒரு பெருமையான செய்தியா வெளியிடுறாங்க. இது எவ்வளவு நம்ம திராவிட மாடல் நாயகர் அவர்கள் கிண்டி பன்னோக்கு மருத்துவமனை ஆட்சிக்கு வந்த 1.5 ஆண்டு காலத்தில் கட்டி முடித்து அதன் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தார். இது வரைக்கும் 3 லட்சம் பயனாளர்கள் அதை பயன்பெற்று இருக்கிறாங்க. அதன் பிறகு மாணவர்களின் அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். சரி, தொழில்துறைன்னு எடுத்துக்கோங்க. தொழில்துறையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய தொழில்களால மட்டும், அதாவது நம்ம முதலமைச்சர் அவர்கள் 2030க்குள்ள ஒரு டார்கெட், ஒரு இது வச்சிருக்கிறாரு, $1 ட்ரில்லியன் நம்ம பொருளாதாரத்தை முன்னேற்றணும்னு சொல்லிட்டு. அதற்கு பெரிய பெரிய நிறுவனங்கள் இருந்தால் மட்டும் சாத்தியமா? சிறு தொழில்களும் அதற்கு உதவும் என்பதற்காக ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துட்டு வராரு. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுனா புதுசா நம்ம கிட்ட ஏதாவது ஒரு திட்டங்கள் ஒரு ஐடியா இருந்தா
அதை நம்ம வந்து அரசாங்கத்துல சொன்னோம்னா ஆட்சியர் அலுவலகத்துல நம்ம முறையிட்டு அதற்கான முறையான ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நம்ம கொடுத்தோம்னா ஸ்டார்ட் அப் நம்மளுக்கான நிதியும் சரி அந்த கடன் உதவியும் சரி மானியத்தோட தராங்க. இத தமிழ்நாட்டில் இருக்கும் கடை கோடியில் இருக்கும் அனைவரையும் தேடி கண்டறிந்து இந்த ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சென்னை மூலியமா நம்ம திராவிட மாடல் நாயகர் அவர்கள் கொண்டுட்டு வராரு. 2021க்கு முன்னாடி வரைக்கும் ஸ்டார்ட் அப் தொடங்குறவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? 2600 தான். இன்னைக்கு அதோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுங்களா? ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய எண்ணிக்கை 9600. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 50% மகளிர் இதுல இருக்கிறாங்க. இதுதான் சாதனை. எல்லோருக்கும் எல்லாம் என்பது ஒரு சாரார் மட்டும் வளர்வதல்ல, இரு பாலரும் வளர்வதுதான் என்பதை நமது திராவிட மாடல் நன்றாக கவனத்தில் வைத்துள்ளது. இதை இல்லைன்னு அண்ணாமலை அவர்களால் மறுக்க முடியுமா? இப்படி எந்த ஒரு புள்ளி விவரங்களும் இல்லாம ஒரு படிச்ச ஐபிஎஸ் ஆபீசரு பேசும்போது புள்ளி விவரங்களோட பேசணும். இல்லைன்னா இப்படிதான் உங்களுக்கு செருப்படி கிடைக்கும் போற இடம்லாம். இந்த புள்ளி விவரத்துல ஒண்ணு உங்களால நம்ம இல்லைன்னு மறுக்க முடியுமா? இதுக்கு அப்பாற்பட்டு நம்மளுடைய மருத்துவத்துறை இந்தியாவில் உலக அளவுல ஒப்பிடக்கூடிய வகையில இருக்கு. கடந்த செப்டம்பர் மாதம் ஐநா சபையின் 79வது பொதுக்கூட்டம் நடைபெறுது. அதுல வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விருது தராங்க. என்ன தெரியுங்களா? யுனைடெட் நேஷன் இன்டகிரேட்டட் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு. என்ன விருதுன்னு பாத்தீங்கன்னா உலக தொற்றா நோய்கள், அதாவது இந்த சுகரு பிபி இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, தொற்றா நோய்கள், இதற்கான மருத்துவம் பார்ப்பதில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலமா இதுல இடம் பிடிச்சிருக்கா? இந்த அளவிற்கு எந்த துறைகளை கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டுமோ, எந்த துறைகளில் தெளிவாக வழிநடத்த வேண்டுமோ, எந்த துறைகளை எல்லாம் முன்னேற்ற வேண்டும் என்பது தெளிவு மதிநுட்பம் இருப்பது நமது திராவிட மாடல் நாயகர் அவர்களிடத்தில் தான். சரி, இதெல்லாம் விட்டுட்டோம். அடுத்தது இன்னொருத்தர் இருக்கிறாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள். சொல்றாரு சட்டமன்றத்துல ஒரு 4 நாள் முன்னாடி அப்படியே குதிக்கிறாரு, மக்கள் பிரச்சனைனா வந்து உயிரை கொடுத்து கூட காப்பாத்துவாராம். எதுக்கு ஐயா உயிரெல்லாம் கொடுக்குறீங்க? குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு நீங்கள் எதிர்த்து வாக்களித்திருந்தால் அந்த சட்டம் தோல்வி அடைந்திருக்கும். இஸ்லாமிய கிறிஸ்துவ சிறுபான்மை மக்களுக்கு எதிராக வாக்களிச்சுட்டு நீங்க அதை பத்தி பேசலாமா? டங்ஸ்டன் விவகாரத்திலையும் அவர் தான் வந்து அந்த மாநில உரிமைகளை மாநிலங்கிட்ட இருந்தது அந்த ஏலம் விடும் உரிமை, அதை மத்திய அரசிடம் ஒப்படைத்தது தம்பிதுரை அவர்கள் அளித்த வாக்கினால். ஆனா இதெல்லாம் தெரியாம அவருக்கு என்னன்னே தெரியாது. அவர் ஆட்சி ஆண்டாதுன்னு தெரியும். அவர் இருக்கும் போல ஆண்டது ஃபுல்லா மோடி அவர்கள் தான். அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இது மாதிரி நமது திராவிட மாடலானது எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் அதில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்குது. புது நடிகர்களை வைத்தும் போலி தமிழ் தேசியவாதிகளை வைத்தும் திமுகவை அழித்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று எண்ணுகிற எண்ணத்தில் இருந்தால் பாசிச பாஜகவே உன் கொட்டத்தை அடக்க எங்கள் அண்ணன் இளம் தலைவர் அவர்கள் இருக்கிறார். அவர்களின் பின்னால் கோடிக்கணக்கான கொள்கை வீரர்களும் வீராங்கனைகளும் இருக்கிறார்கள். எங்கள் இறுதி மூச்சு உள்ளவரை பாசிச பண்பாட்டு போரில் அண்ணன் உதயநிதி அவர்களுக்கு துணை நிற்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.